நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். குடும்பம் பற்றிய ஒரு சிந்தனை துளி. குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்முடைய செயல்களில்தான் இருக்கிறது. இந்த சிந்தனை துளி எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கவியரசர் கண்ணதாசனோட இயக்குனர் விசுவனுடைய சுவாரஸ்ய அனுபவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விசுவனுடைய எழுத்தில் எஸ்பி முத்துராமனுடைய இயக்கத்தில் குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்ற திரைப்படம் உருவாகிக்கிட்டு இருந்த காலகட்டம் 1980 வாக்கில் நடந்தது. ஒரு பாடலை வாங்கி வர்றதுக்காக கண்ணதாசன் கிட்ட அனுப்புகிறாரு இயக்குனர் எஸ்பி முத்துராமன். அங்கே போகிற விசுவிற்கு ரொம்ப தயக்கம். இருந்தாலும் நாடக உலக புகழ் தந்த துணிச்சல்ல அங்கே போகிறார். கண்ணதாசன் வந்தவுடனே விசு உணர்ச்சி பூர்வமாக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் அதை சரியாக கவனிக்காமல் தன்னுடைய வழக்கமான பாணியில் பக்கத்தில் இருந்த பஞ்சு அருணாசலத்தை சீண்டி விளையாட்டிருக்காரு கண்ணதாசன். விசுவுக்கு சங்கடமும் கொஞ்சம் எரிச்சலும் கூட. என்னையா இந்த ஆள் கதையை ஒழுங்காக கேட்க மாட்டேங்கிறாரு, என்னத்தை எழுத போகிறாருன்னு நினச்சார். ஆனால் விசு சொல்கிறத நிறுத்துறப்பெல்லாம் தொடர்ந்து சொல் அப்படிங்கிறது மாதிரி கை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு கண்ணதாசன். விசு சொல்லி முடித்த உடனே கண்ணதாசன் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு எழுதிக்கப்பா அப்படின்னு தன்னுடைய வழக்கமான பாணியில் வசனம் போல சொல்ல தொடங்கினார். அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம், தினமும் மதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம், தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை, குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை, குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய குரல் கச்சிதமாக பொருந்த குடும்ப சூழலை அழகாக சொல்லக்கூடிய அருமையான பாடல் அது. விசுவுக்கு ஆச்சரியம். படத்தினுடைய மையத்தை ஒரு சில வரிகளில் இத்தனை கச்சிதமாக கொண்டு வந்துட்டாரே கண்ணதாசன் அப்படின்னு. ஆனால் தான் கதையை சொல்கிறப்ப கவனிக்காத மாதிரி இருந்தாரே அப்படிங்கிறதும் விசுவுக்கு ஆச்சரியம்தான். விஷயம் இத்தோட முடியலை. இந்த பாடலில் ஒரு வரியில் விசுவுக்கு ஒரு மறுப்பு தோணுது. தைரியமாக கண்ணதாசன் கிட்ட கேட்டுடுறார். கண்ணதாசனும் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். விசு சொல்லிட்டு வந்த கதையினுடைய பகுதிகளை ஒவ்வொன்றா பிச்சு பொருத்தமான மேற்கோள் காட்டி அந்த வரி எப்படி பொருந்தது அப்படின்றத விளக்கணம்னு விசு பிரமிச்சு நின்றுட்டாராம். அவர் எழுதின அந்த பாடல் குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு முதுகெலும்பு மாதிரி அமைஞ்சு படத்தை வெற்றி பெற செஞ்சிருக்கு. பாடலை விரைவாக கொடுத்த அவருடைய வேகம் விசுவுக்கு வியப்பாகவும் இருந்துச்சான். இன்னொரு முத்தாய்ப்பான விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பேட்டியில் விசுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இறந்து போனவங்களில் 2 பேரை பார்க்கக்கூடிய வரம் உங்களுக்கு கிடைச்சா யாரை பார்க்க விரும்புவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விசு சொன்னாராம், ஒருத்தர் என்னோட அப்பா, இன்னொருத்தர் கண்ணதாசன் அப்படின்னு. கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை அவர்கள்ட்ட விசு பகிர்ந்துகிட்ட சம்பவம் தான் நாம் இப்போ கேட்ட சம்பவம். கடந்த கால நிகழ்வுகளை நிகழ்காலத்தில் வாழக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிட்டா எதிர்காலம் ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த பதிவு. தெரிந்து தெளிந்து செயல்படுவோம். அப்படிதான் கடத்தூரில் 2 பேர் பேசிக்கிட்டாங்க. யோக்கியம் அயோக்கியம் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார் ஒருத்தர். குடும்பத்தில் நடக்கிறத மறைக்காமல் சொன்னால் அவன் யோக்கியம், தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதே மறைச்சிட்டு பேசினா அவன் தான் அயோக்கியம் அப்படின்னானா இன்னொருத்தன் விவரமா. தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.